ஹலோ கேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரீ ஃபயர் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று வந்தது 9th அனிவர்சரி ஈவெண்ட் வச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நல்லா இருந்தாலும் ஒரு சில விஷயம் நல்லாவே இல்லை. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்ததுலேருந்து நான் சிஎஸ் ரேங்க்லும் சரி, பிஆர் ரேங்க்லும் சரி ரெண்டுமே நான் போகவே இல்லை. மேக்ஸிமம் லோன் wolf ட்ரைனிங் தான் மாற்றி மாற்றி ஆடிருந்தேன். சரி இப்போ சிஎஸ் ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கிராண்ட் மாஸ்டர் அடிக்கலான்ற ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பித்தாங்கன்னு இருக்கும்ல, அதான் டபுள் ஷாட் கன் சின்னது. அது எடுத்துக்கின்னு சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் அடிச்சிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஜெயிச்சுட்டா போய் ஆச்சா எதுனா நடக்குதா? எதனா மாற்றி வச்சுருக்காங்க எத்தனை எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான். சரி நான் வந்து நான் கன் எடுத்துகிட்டு ஓடினே இருக்கிறேன். அப்போ அந்த புஷ்ஷாக தான் டச் அப்போ போட்டு ஓடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்துன்னுக்குறான். வந்தவன பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் குடுத்தா, அதுக்கப்புறம் 2வது வாட்டி அடிக்கிறேன். 2 வாட்டியுமே 2 பேருமே டவுன் ஆயிட்டானுங்க. சரி நம்ம டேமேஜ் நெறைய இருக்குன்னு சொல்லி மெடிக்கேட் போடலான்னு பார்த்தா, பின்னால வந்து ஒருத்தன் வந்து அடிச்சுட்டான். நம்ம பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாக் ஆயிட்டோம். அப்போ பார்த்து நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் இருந்தாரு. சரி குளோவாலோட தானே இருக்க, கொஞ்சம் ரீவைவ் பண்ணி விடியான்னு சொல்லிட்டு நானும் கேட்காத குறையா கத்தினே இருக்கிறான். அவனுக்கு வந்து ரீவைவே பண்ணல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனே வந்து கில் எடுத்துட்டு போயிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எனிமி ஒருத்தன் லாஸ்ட்டாக இருந்தான். அவனுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீவைவ் பண்ணிட்டாங்க. இப்போ 4 பேர் ஒரு ஆள் தான் 1 vs 4 பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மேட்ச்சில் ஃபுல்லாக பாருங்களேன் எல்லாரையும் 1 vs 4 பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரையும் அடிச்சு ஓட விட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து மொட்டை ரவுண்டில் தான் இருக்கோம். சரி ஒரு ரவுண்டு ஜெயிச்சுன்னு போட்டோம் சொல்லிட்டு நான் செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஈகிள் எடுத்துக்கலாம். டெசர்ட் ஈகிள் வந்தால் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சாங்க நம்ம அடிச்சுக்கலாம் சொல்லிட்டு டெசர்ட் ஈகிள் எடுத்தேன். சரி ஒன்றா படிக்க ட்ரை பண்ணுறதுக்கோசம் நான் சும்மா சும்மா அந்த லாபிக்குள்ளே வந்து சுற்றி பார்த்துருந்தேன். ஏன்னா ஒன்றா வந்து விழுவான். அந்த ட்ரைனிங் எடுத்துப்பாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சும்மா சுற்றி நேக்கிறேன் நான் பாட்டுன்னு. ஏன்னா இங்கே சொல்கிறேன் அங்கே சொல்கிறேன் மாற்றி மாற்றி சொல்கிறேன். ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொண்டு தான். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கேம் ஆனதுக்கப்புறம் எடுத்ததுனால ஒரு சின்ன பக் ஆயிடுச்சாங்க பாருங்களேன். மேட்சே ஸ்டார்ட் ஆகல. ஆனால் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைவில் இருக்கிற மாதிரி ஒருத்தன் நாக்கில் இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா செத்தே போன மாதிரி காமிச்சிருக்குது. சரி அது காமிக்கிட்ட ஊரா நம்ம ஆட்டத்தை ஆடுவோம்னு சொல்லிட்டு நான் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒழிஞ்சிக்கிட்டேன். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் ஓடி வருவானுங்க எல்லாரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து நானும் வெயிட் பண்ணே இருக்கிறேன். நானும் பார்க்குறேன் எவனையுமே காணோம். நம்ம டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஒருத்தர் நாக் ஆகிட்டான். அங்கே ஒருத்தர் நாக் ஆனதுக்கப்புறம் அந்த பக் கிளியர் ஆகி நார்மல் ஆயிடுச்சு. சரி இங்கே பார்த்தீங்கன்னா நாக் ஆனவங்க பெரிய கொடுலான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறேன். பார்த்தா இங்கே சுடுற சவுண்டு கேட்டுது. பார்த்தா இங்கே ஒருத்தன் தான் சரி ஒன்ட்டா படி ட்ரை பண்ண முடியல. சரி நம்ம அழுத்தி பிடிச்சான்னு நாக் கற்றுலாம் சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சி கீழே வந்து ஒருத்தன் வந்து நம்ம அசிச்சிடுவான். சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா நவுந்து போயிடலாம். நவுந்து போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து கூட அந்த நாள் அப்படி நம்மக்கிட்ட வந்து ரீவே கொடுக்க ட்ரை பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு நானும் நவுந்துனே இருக்கிறேன். அப்பா பார்த்தா அந்த ஓசிகள் அடிச்சு வச்சுக்கிறாங்க. யாரோ ஓசிகள் அடிச்சிட்டாங்க. சரி நம்ம 4வது பிளேயர் நம்ம பிளேயர் தானே அடிச்சுக்கிறாரு ஓசிகள்னு சரி விட்டு நானும் விட்டேன். சரி கொஞ்சம் நவுந்து போயிட்டு எப்படியோ அவர்கிட்ட போயிடலாமேன்னு சொல்லிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம கில் வந்துச்சு. ஓசிகள்ல அடிக்கல. அவர் வந்து அவருடைய கில்லு தான் அடிச்சுக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் போயின்னே இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா வந்து டேமேஜும் நிறைய போயிட்டே இருக்குது. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் கம்மியாக தான் வச்சு சண்டை போட்டுன்னுறாரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக குளோவாலுக்குள்ளே குதிச்சிட்டான். அவர் அடிக்கிறதுக்கோசம் எனக்கு என் லைஃப் இல்லாமல் நானும் செத்து போயிட்டேன். அவன் வந்து ஓரியன் பவர் போட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் பக்கம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இவன் வச்சுருவான். இப்போ வந்து ஓரியன் பவர்லாம் போட்டு உக்காந்து எழுந்துனுக்கிறான். சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறான் போல. சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்த்தா இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லால் அமௌண்ட் போடுவான். என்னடா நீ ஆட்ட அப்படி லால் அமௌண்ட்லாம் போட்டுனுக்கிறேன் நீனா 3ஆம் நம்பர் தானே சரி 3ஆம் நம்பர் எங்கே இருக்கான். அவன் வந்து மொட்டை கில்லு ஆனால் 203 டேமேஜ் கொடுத்துருக்கான். பரவாயில்ல ஆடிக்கிறான் ஆனால் நான் கில்லு தான் அடிக்கல. சரி இந்த ரவுண்டில் அவன் நல்லா அடிப்பான்னு நினச்சின்னு நானும் வந்து பார்த்தீங்கன்னா தாம்சன்லாம் எடுத்து ஸ்கோப் போட்டுலாம் சுட்டு பார்த்துனுக்கிறேன். இல்லை ஸ்கோப் போட்டுலாம் சுட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராது. ஆனால் இனிமே கிட்ட வந்தால் ஸ்கோப் போட்டுலாம் அடிக்க மாட்டேன். நான் அப்படியே அடிச்சு விட்ருவான் அவங்கள. ஸ்கோப் போட்டுலாம் அடிக்கிறதுக்குள்ளே நான் செத்து போயிடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக ஓட்டு நம்ம வந்து ட்ராப் பிடிக்கலாம். ட்ராப் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே 4 ஸ்டோன் வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் நமக்கு அன்லிமிடெட் புல்லட் கிடைக்கும். பக்கத்துல சைடில் ஒருத்தன் வந்துட்டான். அப்போ வந்து அவனை லாக் வச்சதுக்கப்புறம் அவன் சிலந்தி பவர் விட்டான். நம்ம ஜோசப் கேரக்டர் வச்சுருந்தா நம்ம வந்து சிலந்திலாம் ஒர்க்கே ஆகாது. அப்போ வந்து இங்கே இருக்கிற ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பிடிங்க ப்ரோ அதான் 3ஆம் நம்பர் வந்து வேணால் இது பிடிக்க சொல்லிட்டேன். அப்போ பார்த்தா நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எனிமிக்கிறான் போல. அவன் வந்து நம்ம டீமேட்டை நாக் வச்சிட்டான். சரி நம்ம போய் அவனை போய் அடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு நானும் இந்த பவரை போட்டு கிட்ட போகிறான். அவன் வந்து உட்காந்துக்கிறான். ஸோ வந்து பார்த்தா அச்சுவலும் தான் நாக் ஆகிட்டான். ஒருத்தன் மேலே வந்து என்ன சுட்டுனே இருப்பான். அது மாதிரி கரெக்டாக என்ன சுட்டு நாக் ஆகிடுவான். இங்கே பார்த்தா என் கில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. சரி இவன் வந்து அதுக்கு செத்துருவான்னு பார்த்தா அவன் ஓரியன் போட்டுன்னு கீழே வந்துட்டான். சரி ரீவே கொடுக்கறதுக்காக செத்துருவான்னு பார்த்தா ரீவே குத்து முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன அடிப்பான்னு நினச்சா ஒருத்தர் வந்து ஹீரோ மாதிரி பின்னாடி வந்தார். யாருன்னு பார்த்தா நம்ம 3ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஆச்சு நமக்கு ரீவேவும் குத்துறாரு. சரி நம்ம வந்து இந்த இடத்த விட்டு ஓடிடலாம். ஆனால் எனிமி வந்தானா நம்ம தான் ஃபஸ்ட்டு செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெளியிட்டு போகலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே எனிமி. சரி நான் இந்த லைஃபோட நம்ம எனிமி போய் கில் அடிச்சு அவருக்கு ரீவே கொடுப்போம் அதான் அவரை காப்பாற்றலான்னு போனால் அவரு ஆச்சு முடிச்சு ட்ரிபிள் டேக் டவுன் பண்ணிட்டாரு.
3ஆம் நம்பர் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை கில் இருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 கில் அடிச்சிட்டாரு. இப்போ நம்மளுக்கும் மேல போயிட்டாரு. இப்போ வந்து அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஆப்போனன்ட்லேருந்து நம்ம எக்ஸாமேட் வந்து பார்த்தீங்கன்னா திருடிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா, நம்ம எக்ஸாமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டு பார்த்தேன். அப்பா பார்த்தா சுத்தி போடவே இல்ல. சரி நம்ம சுத்தி அவங்கள போட்டு விட்டா அந்த மாதிரி சைலன்சர் பவர் யூஸ் ஆகும். அதே மாதிரி ரேட் ஆஃப் ஃபயரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். கையில் இது டெஸ்டினி கீழ் நினச்சி எடுத்து பார்த்தா யூஎஸ்பி தான், நான் எடுக்க மறந்துட்டேன் போல அவங்க கையிலேருந்து. சரி ரவுண்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்பை பிடிச்சா நம்ம உள்ள 2 ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். அதுக்கப்புறம் அந்த அன்லிமிட்டெட் புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா தாம்சனுக்கு போட்டு விளையாடலாம்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போகலான்னு டச்சே பவர் அமுக்குறேன். ஆனால் வந்து ஒர்க் ஆகலை. அது இன்னும் ஃபுல்லாக லோட் ஆகலை. அப்படி சொல்லிட்டு கிட்ட போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராப் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் நான் இந்த இடத்துல வந்து ஒழிஞ்சேன்னா, ஏன்னா நம்மள எனிமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து மட்டும் தான் அடிக்கவே முடியும். மற்ற எந்த சைட்லேருந்து அடிக்க முடியாது தான் இங்கே வந்து ஒழிஞ்சிங்கன்னா. அதுக்கடி வந்து நம்ம டீம்மேட் வந்து ஒருத்தரை நாக்க பண்ணியாச்சு. இங்கே ஒருத்தர் நின்றுந்தான். அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சி அவனையும் நாக்கு எடுத்தாச்சு. அப்போ ஒருத்தர் பார்த்தா டஸ்டிலேருந்து நம்மளை அமுத்து பார்ப்பான். ஆனால் வந்து நம்ம டீம்மேட் வந்து லாங்லேருந்து அடிச்சு அவனை முடிச்சிடுவாங்க. சரி நம்ம இவனை போய் கில் எடுத்துருவோம் சொல்லிட்டு இவனையும் கில் எடுத்தாச்சு. அவனை ரிவைவ் பண்ணுறதுக்குள்ள சரி அவனையும் நம்ம போய் கில் எடுத்துருவோம் சொல்லிட்டு அவங்ககிட்டயும் போயிட்டு அவனையும் வந்து நம்மளோட டீம்மேட்டுக்கு கில் எடுத்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சிலந்தி போட்டு வச்சிருந்தா நம்ம திருப்பி ஜோசப் கேரக்டர் வச்சிருக்கிறதுனால நம்ம அந்த சிலந்தியெல்லாம் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி நாங்கள் 2 ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம். அவனுக்கு ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட் ஜெயிச்சிருந்தாங்க. நாங்கள் 2 ரவுண்ட் ஜெயிச்சிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது ரவுண்ட் நாங்கள் ஜெயிக்கணும். இந்த ரவுண்ட் ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் நாங்கள் ஜெயிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்ம ரொம்ப பவராக இருக்கிறாரு போல். நல்லா சுற்றி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த டெசர்ட்டில் சாச்சின்னு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எடுத்து சுட்டு பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஸ்கோப் போட்டு எனக்கு அடிக்க வராது. நான் இங்கேருந்து தான் சும்மா ஸ்கோப் போட்டு சுட்டு பார்த்துருப்பேன். சுட்டு மட்டும் தான் பார்ப்பேனே தவிர என்னால் அதை சுட்டுலாம் விளையாட முடியாது. அது சுட்டலாம் நான் செத்து போயிடுவேன். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் செத்து தான் போயிடுவேன். சரி இந்த வாட்டியும் போய்ட்டு நம்ம வந்து வேணால் ட்ராப் பிடிச்சிட்டு அந்த 4 ஸ்டோனை பிடிச்சதா அடுத்த ரவுண்ட் வந்து நம்ம அந்த அன்லிமிட்டட் புல்லட் நம்ம வந்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இங்கே க்ளோவால் போட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அது ஃபுல்லாக வரதுக்கோசம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடர் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை அடிக்க பார்ப்பான். நான் வந்து எகிரி போய் கொடுக்கலான்னு பார்த்தா அதான் சப்போர்ட் கொடுக்கலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு வச்சிருப்பாரு. சரி நம்ம சொல்லிட்டு சைடில் போனால் அங்கே சுடுற சவுண்டு கேட்டுச்சு. நம்ம அங்கே போனால் அந்த ப்ளூ சொக்கா போட்டு அக்கா போனாங்க. அவங்க வந்து அவங்க நாக்கு வச்சாச்சு. அப்போ இங்கே ஒரு பாட்டு பையன் தான் இவனையும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் எடுத்து 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணலான்னு நினச்சேன். அவங்க வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால சரி வேணாம் நம்ம கிட்ட போய் அடிக்க வேணாம்னு சொல்லிட்டா இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்டை அடிச்சிருவான் தாம்சன் வச்சு. என் ஃப்ரெண்டோட நீ தாம்சன் வச்சு அடிக்கிறேன் உன்னையே நான் அதே கண் வச்சு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை ஆச்சு வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் சுற்றுறானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரீவே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்க சவுண்டு கேட்குது. அப்போ பார்த்தீங்க ஒருத்தன் வந்தான் மண்டேல எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எய்ஸே அச்சாச்சு. ஒரு தரமான எய்ஸ் ஒன்று கொடுத்துருப்போம். நம்ம 3வது பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம டேமேஜ் கம்மியாகாது. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிளேயர் இருக்கார்ல ஆஷு 69 அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டார். இப்போ நம்ம வந்து ஏஸ் வச்சு 7 கில்ல இருக்கும். இப்போ 3வது பிளேயரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் விளையாடி இருக்கிறாரு. செகண்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நின்றுந்தாருன்னா செகண்ட் பிளேயர் வந்து இருந்திருந்தாலும் நம்ம வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிருக்கலாம் மேட்ச்சு. பட் ஆனால் அவருக்கு தான் ஆஃப்லைனில் போயிட்டார். அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. 7 இயர்ஸ் ஓல்டு காட்டுறாரு. நம்ம தேர்ட் பிளேயர் என்எஸ் நிட்டாயின்றவர் தான் அதான் 7 இயர்ஸ் ஓல்டு போல். நம்ம சொன்ன மாதிரி தாம்சன் லெவல் 99 வந்துச்சு. அதான் இன்ஃபினிட்டி புல்லட்ஸ் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது எடுக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு அந்த பச்சை சொக்கா எடுத்துருவான். சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அடிச்ச டேமேஜ் போச்சு. சரி அவன் சிலந்தி விட்டான். அப்போ பார்த்தா மேலே வந்து ஒருத்தன் அடிச்சிட்டான். சிலந்திலேருந்து தப்பிச்ச நம்மள வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒருத்தன் அடிச்சிட்டான். நமக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேயர் வந்து இருந்தார் போல். அவரையும் ஆச்சு வந்து நான் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அவருக்கு நெட்டு இல்லை அதனால அவர் அச்சுன்னுக்கிறாங்க. என்னடா நீங்கள் அப்போ வந்து தான் 3வது பிளேயரும் 4வது பிளேயரும் நல்லா தான் விளையாடி இருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் 3வது பிளேயரும் 4வது பிளேயரும் நல்லா ஒரு 4 கில்லு 3 கில்லு தான் அடிச்சிருக்காங்க. இவர் 2 பேர் சேர்ந்தாலே முடிச்சிடலாம். சரி இந்த ரவுண்ட் நம்ம ஜெயிச்சிடுவோம்னு சொல்லிட்டு 3வது பிளேயரில் பார்த்துனுக்கிறேன். ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா ஆடினுக்கிறாரு. அவரை பார்த்து பொறுமை 4வது பிளேயர் வந்தால் 4வது பிளேயர் நல்லா லாக் பண்ணிருப்பாங்க. 3வது பிளேயர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வந்துடுவாங்க. எனிமி வந்து சிலந்தி விட்டுனுப்பான். நம்ம தப்பிச்சிருவோம் சிலந்திலேருந்து. ஆனால் இவங்களால தப்பிக்க முடியாதுல. அப்போன்னு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துடும். இவர் வந்து ஸ்கோப் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் அடிச்சிருவாரு. நம்ம ட்ரை பண்ணியிருந்த ஸ்கோப் போட்டு அடிக்கலாம். ஆனால் இவர் போட்டால் செம்மையாக அடிச்சிட்டாரு. இப்போ வந்து இன்னொருத்தர் வந்து லாங்கில் இருப்பான். இவர் வந்து தாம்சன் வச்சு அடிக்க பார்ப்பாரு. ஆனால் டேமேஜ் மட்டும் தான் வாங்க மாட்டே தவிர செத்து தோலவே மாட்டான். சரி இவரும் வந்து க்ளோவால் உடச்சிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிடலான்னு பார்த்தா அவன் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒருத்தன் வந்து பாம்பு போட்டுருவான். இவர் வந்து உள்ளே வந்து ஒழிஞ்சிப்பார். அப்போ பற்றி இவங்க இன்னொரு சிலந்தி விட்டுருவாங்க. இவர் சிலந்தியில் நல்லா மாட்டிப்பார். அப்போ வந்து என்னென்னவோ தூக்கி அடிப்பாங்க. இப்போ இவர் வந்து 1v4 சுச்சுவேஷன் இருந்திருக்காரு. அதில் ஒருத்தர் காலி. அப்புறமா பார்த்தா இந்த ஒருத்தன் வந்தான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னவோ பண்ணுறான். அழுத்துறான் அவன் வந்து கீழே வச்சிட்டான். அப்புறம் பார்த்தா வந்து தெரியாமல் க்ளோவால் மாட்டிருப்பாரு. அப்போ பார்த்தா மேலே ஒருத்தன் வந்துடுவான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி பண்ணுறவங்க சும்மா சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க இவனை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே குதியுமா ஒரு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு வச்சுருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 3 நாங்கள் வந்துடுவோம். இவனுக்கு என்னன்னா எல்லாத்துலேயும் டபுள் லைன் போட்டு வச்சிருக்கானுங்க. ஆனால் இத்தனைக்கும் அவனுக்கு வந்து ஒரே ஒரு கழுதை வச்சுருக்காங்க. இவனுங்க எல்லாத்தையும் டபுள் லைன் வச்சுருக்கானுங்க. இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஜெயிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம போய் அடிக்க முடியும். இந்த ரவுண்ட்ல வந்தோனே என்னால முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, நான் குடுக்கலான்னு அந்த பெஸ்ட்ட குடுக்கலான்னு இருக்கேன். ஆனா நம்ம செகண்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் ஆஃப்லைன்லயே இருக்கிறதுனால, நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த வின்னிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்ப மாறும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனா அவன வந்து அடிச்சோனே நம்ம 3 பேர் தான் ஆயிடுவாங்க. பாட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்லது. என்னன்னா நம்ம நாக் ஆனா கூட ஓடி வந்து ரீவைவ் பண்ணும். ஆனா என்ன, அது எங்க 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 நாக் ஆனாலும் ஓடி வந்துரும் அது. அதான் பெரிய பிரச்சனையே. அப்படின்னு சொல்லிட்டு நான் சைட்ல ஓடி வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா யூபி விடுறானுங்க. ஆனா அது இருந்தா நம்ம எங்க இருக்கோம்னு காட்டி குடுத்துரும்ல. அத உடைக்கலாம்னு நெனச்சேன். சரி எதுக்கு விட்டுக்குன்னு அப்போ வந்து சைடுல போனா இங்க சுட்டுனுக்குறானுங்க. அதே மாரி செகண்ட் வேற நாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒருத்தன் மேல வந்துட்டான். நானும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்துறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பான ஆளு வந்து எதனா ஸ்பைடர் விட்டாரு. நான் தான் ஜோசப் கேரக்டர் வச்சிருக்கேன். அதனால தப்பிச்சுட்டேன். அது பார்த்தீங்கன்னா இவனையும் நாக் எடுத்துட்டு போறதக்காட்டி இன்னொருத்தனையும் நாக் பண்ணி அவனே கிளியர் பண்ணிட்டுருப்பாங்க. சரி இன்னும் 2 பேர் தான் எப்படியாவது அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இந்த படிக்கட்டு ஒண்ணு புதுசா போட்டுருக்கானுங்களா இப்போ. அதனால அந்த படிக்கட்டு வழியா போய் அடிக்கலான்னு பார்த்தா, அந்த ப்ளூ சாக் அக்கா உட்காந்துருந்தாங்க. எல்லாம் போட்டு அந்த அக்காவ போட்டு அழுத்துனதுக்கப்புறம் சூர்யா இப்போ ஒரு ஆக்டர் ஆயிடுச்சு. சரி நம்ம கிட்ட போய் வந்து அந்த அக்காவ போய் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த அக்கா நாக் ஆயிடுச்சு. நம்ம போய் கிளியர் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு எகிரி எகிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுன்னே இருந்தேன். அப்போ வந்து நம்ம கிளியர் பண்ணி அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க. நாமளும் ஜெயிச்சிட்டோம். அப்புறம் வந்து நம்ம போய அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை ஜெயிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில போய் ஜெயிக்க வச்சுட்டானுங்க மேட்ச்ச. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நெறைய விஷயத்த மாத்தி வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் என்ன நடந்ததுன்றத நான் அடுத்த வீடியோல அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோல என்னென்ன பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.